வணக்கம் மக்களே. ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு ஹிந்தி படம் பார்த்தோம் மக்களே. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்தவொடனே ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் பார்த்தோம் மக்களே. அதை தான் இந்த எபிசோடில் பேசலான்ட்ருக்கேன். அப்படி என்னடா படம்னு கேட்குறீங்களா? 2024 வெளிவந்த மைதான்ற படத்தை பற்றி தான் பேசலான்ட்ருக்கேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இது வந்து அஜய் தேவ்கன் நடித்த படம். இங்கே சில பேர் வந்து அஜய் தேவ்கன்னா அந்த பான் மசாலா விளம்பரத்தில் நடிக்கிறவர், செருப்பு விளம்பரத்தில் வரவர், இல்லைனா வந்து சிங்கம், கோல்மால் அந்த மாதிரியான லவுட் ஆக்ஷன் மசாலா மூவிஸில் நடிக்கிறவர் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நானுமே ஒரு காலத்தில் அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்துட்ருக்கேன். 90s 2000ஸ்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம 90s அஜய் தேவ்கன் எப்படி இருப்பாருன்னு பழைய அஜய் தேவ்கன் மீம்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நான் வந்து அஜய் தேவ்கன் வந்து எப்பயுமே வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நினச்சிடுவேன். நான் பெருசாக இருக்க போது ஒரு அப்படின்ட்டு கடந்து வந்துடுவேன். எப்போ நான் வந்து அவரை நோட்டீஸ் பண்ணேன்னா, த லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங்னு ஒரு படம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங்னா சரி பார்ப்போம் நம்ம அப்படின்னு தான். ஆனால் அஜய் தேவ்கன் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னடா அது ஃபிசிக்கலாக சிமிலாரிட்டி இல்லையே, இந்த ஃபேஸ் சிமிலாரிட்டி இல்லையேன்னு நினச்சி யோசனையாக இருந்தது. அப்புறம் சரி பார்ப்போம், என்ன தான் எடுத்திருக்கான் பார்ப்போம் அப்படின்றதுக்காக படம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அஜய் தேவ்கனை மறந்துட்டு நான் பகத்சிங்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரான ஆக்டிங்கு, செம்ம ஆக்டரு. அந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருந்தது. அவர் வந்து ஆக்சுவலாக 3 தடவை நேஷ்னல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் வாங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் அவர் வந்து ஜஸ்ட் மசாலா ஆக்டர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மாற்றிக்கோங்க. ரொம்ப சட்டலாக நடிப்பார். ஐ திங்க் எப்படின்னா, மசாலா மூவினா மசாலா மோட், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவினா பர்ஃபார்மன்ஸ் மோட் மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப நேரம் அஜய் தேவ்கனை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், படத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், இந்த படத்தோட ட்ரெய்லரு போஸ்டர்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் நேஷ்னலிசமை வந்து மில்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டிவ் படம் தான் நான் நினச்சேன். இந்த சக்தி வகைரா படங்கள்னு நினச்சிட்டேன். அப்புறம் ரொம்ப நாளாக நான் பார்க்காம இருந்தேன் ஆக்சுவலாக. சரி என்ன தான் அது அஜய் தேவ்கன் இருக்காப்புல, ஃபுட்பால் படம் வேறு பார்ப்போமேன்னு பார்த்தேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பயங்கரமாக கதைக்குள்ளே போயிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து படத்தோட ஒன்லைனை முதல்ல சொல்கிறேன், அப்புறமா படத்தை பற்றின டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பயோபிக் மூவி. யாரை பற்றின பயோபிக்னு கேட்குறீங்களா? 1950ஸ்லேருந்து 60s வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச் அண்ட் மேனேஜராக இருந்த எஸ்ஏ ரஹீம் பற்றின படம் தான் இந்த படம். இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ். பட் ஐ திங்க் சினிமாக்காக கொஞ்சம் சில எக்ஸாஜரேட்டட் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து எஸ்ஏ ரஹீமுடைய கதை தான். என்னன்னா, 1950ஸ்ல இந்தியன் ஃபுட்பால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் அளவுக்கு வளர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு டீமை இவர் வந்து எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு கூப்பிட்டு போய், அதே மாதிரி வந்து வருங்கால சந்ததியினர் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து நிறைய விளையாட வரணும், இந்தியன் டீமை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட டீமை வளர்த்தவர் தான் இந்த எஸ்ஏ ரஹீம். மக்களே, இதுக்கு மேலே வந்து நான் படத்தில் வர நிறைய ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ஸ்பாய்லராக இருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பாய்லர்லாம் எனக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை கேளுங்க இதுக்கு மேலே. இல்லை பரவாயில்ல, என்ன கதை ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்குறேன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து 1952 ஒலிம்பிக்ஸை காட்டுறாங்க. யுகோஸ்லாவியா கூட நம்ம இந்தியன் டீம் விளையாடுது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது பயோபிக் மூவின்னு. நான் வந்து சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். யுகோஸ்லாவியான்றா என்னடா அது, டே பயங்கரமாக பில்டப் கொடுக்குறீங்களேடா, இப்போ பாரு பைசைக்கிக் அடிப்பான மாலை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்தியா படுதோல்வி. இங்கே இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் மேகசினோ ஒரு நியூஸ் பேப்பரோ அதோட எடிட்டர் இருக்கான். அதை பார்த்துட்டே சிரிச்சுட்டே வந்து என்ன பண்ணுறான், ஷேம் ஆன் இந்தியா அப்படின்னு ஒரு ஹெட்லைனோட ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷனில் எல்லாம் உட்காந்துட்டு இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது, நம்ம இந்தியன் டீம் வந்து இவ்வளோ கேவலமாக தோத்துருச்சு, ஒரே அவமானமாக போயிடுச்சிங்க பாரு, பத்திரிகைகள்லாம் நம்மளை காரி துப்புறாங்க, யார் பொறுப்பேற்றுக்கிறது, நம்ம கோச் தான் பொறுப்பேற்றுக்கணும், அவர் தான் டீமை வந்து ஒழுங்காக ட்ரெயின் பண்ணல அப்படின்ட்டு அவர் மேலே பழைய போடும்போது அஜய் தேவ்கன் வந்து அசால்ட்டாக சொல்கிறாரு, நானா டீமை செலக்ட் பண்ணேன், நானாக வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து கரெக்டான வந்து ஒரு ஷூவோ எதுவுமே ஒரு எக்யூப்மெண்ட்டே கொடுக்காம பழைய காலத்து இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து டீம் செலெக்ஷனை என்கிட்ட கொடுங்க, ட்ரைனிங் எல்லாம் என் கண்ட்ரோலில் விடுங்க, வெறும்னே நீங்கள் கொடுக்குற ரிசோர்ஸஸ் அண்ட் பிளேயர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணால் இவ்வளோ தான் என்னால் முடியும், நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, அப்போ நான் வாங்கி காட்டுறேன் கோல்டு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய அந்த ஃபெடரேஷனில் இருக்கவங்களாம் கடுப்பாக வராங்க. அப்போ வந்து அந்த பிரசிடெண்ட் மட்டும், நீங்கள் பாருங்கள் ரஹீம் சாப் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவரை நம்புங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, இவர் பிரசிடென்ட் சொல்லிட்டாருன்னு. ஸோ இங்கே இருந்தாங்க படம் துவங்குது. இவர் எப்படி நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்கவுட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாரு அப்படின்றது தான்.
ஸோ நான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் பார்க்கும்போது எப்படின்னா அந்த கோச்சோடைய பர்ஸ்பெக்ஷனில் வந்து ரொம்ப காட்டுவாங்க. கோச் வந்து இப்படி டிசிப்ளினு, இப்படி தான் விளையாடணும், அப்படி இப்படின்னு ஓவராக கோச்சுக்கு வந்து பில்டப் கொடுப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இல்லை. எனக்கு அதுவே புதுசாக இருந்தது. எப்படி நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து இப்படி நம்ம பார்த்து ஒரு மசாலாவாகவே பார்த்து ரியாலிட்டியை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு எடிட்டர்னு, அந்த எடிட்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து என்னென்னா ஒரு சீன் இருக்குது. இவங்க வந்து 1956 ஒலிம்பிக்ஸுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. யார், நம்ம எஸ்ஏரேமோ புதுசாக ஃபார்ம் பண்ண டீமோ கிளம்பி போகும்போது அந்த ஸ்டேட்டுடைய சிஎம்மும் இந்த எடிட்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாடா போட நண்பர்கள் மாதிரி. ஸோ அந்த எடிட்டர் பேர் வந்து ராய். அவர் வந்துட்டு இவனுங்கெல்லாம் எதுக்கு அனுப்புகிறீங்க, இவனுங்க இந்த வாட்டியே தோற்று தான் வர போகிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பேசும்போது அப்போ வந்து ஒரு மாஸ் மசாலா டைலாக் வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் இப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்தும் போது அஜய் தேவன் சிரிச்சிட்டே வந்துட்டு, நீங்கள் ராய் சார் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ராக் அண்ட் ரோல் மியூசிக்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்புறம் வந்து எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒரு புது பையன் வந்திருக்கான், சூப்பராக மியூசிக் பண்ணுறான், பட் ஆனால் அவனோட மியூசிக் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, டு நாட் கிரிட்டிசைஸ் வாட் யூ டு நாட் நோ அப்படின்னு சொல்லி சாமையாக ஒரு நோஸ் கட் பண்ணுறாரு. இது வந்து எப்படின்னா, இதுக்கு நீ என்ன செருப்பாலே அடிச்சிருக்கலாம்டா. அந்த மொமெண்ட் நிறைய மாஸ் வசனங்கள், மாஸாக ஒரு பில்டப் கொடுக்குற சீன்ஸுமே ரொம்ப சாதாரணமாக ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். இந்த ராய்க்கு வேறு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாகவே இது மாறிடுது, இவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ட்டு. ஸோ 1956 ஒலிம்பிக்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆஸ்திரேலியாவோட போடுறாங்க. அங்கே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து இவங்களை வேறு அசிங்கப்படுத்துகிறான், இந்தியன் பிளேயராக. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, அஜய் தேவன் வந்து பிரிச்சுட்டு மேட்ச்சில் அவங்களோட இதை காட்டுங்க அப்படின்ட்டு மேட்ச்சை வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமும் ஒரு ப்ரெஸ் மீட் சீக்வன்ஸ் வருது. அதில் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஸ்திரேலியன் கோச் வந்து ஓவராக போஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, இவங்களாம் ஒரு ஃப்ளூக்கு, இவங்களாம் இந்தியாலாம் ஒரு டீமா அப்படின்ற மாதிரி. அது வந்து எனக்கு தெரியல, அது வந்து ரியலாக நடந்தது தான். பட் இந்த அளவுக்கு எக்ஸாஜரேட்டடாக பேசியிருப்பாங்களான்னு தெரியல. பட் சினிமாவுக்காக அது நடந்ததுன்னு நம்ம நினச்சிப்போம், ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவார், இப்போ வந்து திருப்பி அஜய் தேவன் ஒரு டைலாக் விடுவார். என்னன்னா, நீ வந்து எங்கள் டீமில் ஒரு பிளேயர் அசிங்கப்படுத்தலை, நாங்கள் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்கோம், நீ வந்து மொத்த டீமையும் அசிங்கப்படுத்திருக்கீங்க, இப்போ என்ன நடக்கும்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்வார். பயங்கர ஒரு ஹை மூமெண்ட் அது. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா வந்து 4th place வாங்குறாங்க. அப்போ வழக்கம் போல் இந்த ராய் வந்து கிழிச்சு எழுதியிருப்பான் போல். அந்த ஃபெடரேஷனில் வந்து ஒரு சின்ன கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து சுபாங்கோர். அப்போ வந்து அந்த சுபாங்கோர் வந்து கேட்குறான் இந்த மாதிரி ராய்ட்டை, எதுக்கு நீ வந்து இந்தியா வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிரான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எழுதியிருக்கலாமே, நீங்கள் ஏன் சார் வந்து இப்படி தோத்துட்டாங்க அப்படின்னு கேவலப்படுத்தி எழுதுறீங்கன்னா. அப்போ வந்து கேட்பான், இந்தியாவில் வந்து யார் வந்து ஃபுட்பாலை நிறைய பார்க்குறது, யார் ஃபுட்பாலை நிறைய விளையாடுறது, வெஸ்ட் பெங்கால். ஆனால் இந்தியன் டீமில் யார் வந்து பெரிய பிளேயர்ஸாக இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் பிளேயர்ஸாக இருக்காங்க, இல்லை ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்கான், இந்த ரஹீம் வந்து பார்ஷியலாக பிஹேவ் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு ஏற்றி விட்றாப்புல. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து சொல்கிறான், இந்த டைமில் இந்தியன் ஃபுட்பால் டீமை நம்ம பாராட்டினா அது ரஹீமை பாராட்டுற மாதிரி, அதனால தான் நான் வேணும்னே அப்படி எழுதினேன், இதெல்லாம் எப்போ மாறும்னா நீ பிரசிடென்ட் ஆனால் மாறும் அப்படின்றான். ஸோ வந்து ஒரு ஹோப் கொடுக்குறான், நீ வந்து எப்படி இருந்தாலும் பிரசிடெண்ட்டாக மாறிடுவேன், இப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அப்புறம் இவனை தட்டி தூக்கிடலான்ற மாதிரி இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் 1960 ஒலிம்பிக்ஸில் வந்து சுபாங்கர் வந்து பிரசிடென்ட் ஆயிடுறான். ஸோ அந்த குரூப் வந்து எப்படின்னா, இந்தியாவை தவிர்த்து மீதி 4 டீமுமே வந்து டாப்பர்ஸ், இந்த மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஸாக இருக்கிற டாப் டீம்ஸாக போட்டிருப்பாங்க. இந்தியா வந்து ஃப்ரான்ஸோட ஆடி தோற்றுருவாங்க. இந்தியாவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சி ரிட்டர்ன் ஆனவுடனே, இப்போ நீ என்ன சொல்கிற ரஹீம், தோத்துட்டீங்க அப்படின்னா, சார் இல்லை சார், இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நமக்கு டைம் வேணும், நான் வந்து ஃப்யூச்சர் டீமை ரெடி பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் டீம் செட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம கண்டிப்பாக கோல்டு ரெடி பண்ணால், நீ சொல்கிறலாம் கேட்டுட்டு இருக்காது, நான் உட்காந்துல, நீ கிளம்பு, நீ தானே சொன்ன பொறுப்பேற்றுக்கிறேன், ரிசைன் பண்ணுன்னு சொல்லும்போது, சார் நான் சொல்ல வரதை கேளுங்கன்னும் போது பயங்கர இருமல். அந்த சீனே வந்து ஒரு பயங்கரமான சீன் மக்களே. அப்படின்னா அது சொல்லும்போது இருமிட்டே வெளியே வருவாப்புல, யாருமே ஒரு பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ தான் இன்டர்மிஷன் முடிஞ்சு ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது காட்டுவாங்க, லைக் இவருக்கு வந்து லங் கேன்சர் வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கோச் வேலையும் போயிடுச்சு, லங் கேன்சர் வேறு, ஒன்றும் பண்ண முடியாது, சரி வீட்டுக்கு போயிடுவான்ட்டு இவர் வந்து ஹைதராபாத்துக்கு திருப்பி வந்துடுறாரு. அங்கே வந்து இவர் ஒய்ஃப் கேரக்டராக பிரியாமணி நடிச்சிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஒரு 4-5 சீன் தாங்க அவங்களுக்கு வரும். பட் இந்த சீன், நான் இப்போ சொல்ல போகிற சீனில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். என்னென்னா, இவர் வந்துட்டு சொல்லுவார், நான் இனிமேல் உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் மீதி இருக்க நாட்களை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது இவருக்கு லங் கேன்சர்னு. அப்புறம் வந்து ஒரு 2-3 மாண்டேஜ் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அப்புறம் வந்து பிரியாமணி வந்து கோபப்பட்டு கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்து இருக்க, எதுக்குன்னா என்ன சொல்கிறது அப்படின்னும்போது,
நீ வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ வந்து உன் மரணத்துக்காக வெயிட் பண்ணிருக்க, இந்த மாதிரி நீ இருக்காத ப்ளீஸ், நீ இருக்க போகிற கொஞ்ச நாளுமே உன் கனவை தேடிப்போ அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இவர் திரும்பி போய் பழைய எக்ஸ் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறாரு, ஃபெடரேஷனோட எக்ஸ் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி, ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்புறமா வந்து திருப்பி ஃபெடரேஷனை கூப்பிட்டு போய் 2-3 நாள் வெயிட் பண்ணி ஒரு அசிங்கப்படுத்தி அப்புறம் வெயிட் பண்ணி திருப்பி சான்ஸ் கேட்பார், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னும் போது அப்போ இந்தியன் கோச்சாக இருக்கவனே வந்து சொல்லுவான், சார் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்வான். ஆனால் எல்லாருமே வந்து டீம் அந்த ஃபெடரேஷனில் இருக்க மற்றவங்களுமே வந்து சரி இவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா இந்த சுபங்கரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். சரி எப்படி இருந்தாலும் இவங்க தோக்க தானே போகிறாங்க அப்படின்ட்டு சரி இந்த வாட்டி சான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்றான். ராயும் இதுக்கு தான் ஆசைப்பட்றான். சரின்ட்டு டீம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சீக்வன்ஸ் வருது, சூப்பரான சீக்வன்ஸ். எப்படின்னா அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஒரு பையன் வந்து சொல்லுவான், ரஹீம் சாப் திருப்பி வந்துட்டாரு அப்படின்னோடனே எல்லாம் பயங்கர மோட்டிவேட் ஆயிடுவாங்க. இனிமேல் நம்மளை யாரும் இது பண்ண முடியாது சார், வந்துட்டிங்களா அப்படின்னும்போது எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்க போது நம்ம நினச்சா ரஹீம் வந்து சிம்பிளாக சொல்கிறாரு, 2 வருஷம் எதுவுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், ரெடியாக இருங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அவங்களுக்கு வந்து இவர் சொல்ல மாட்டார் இந்த மாதிரி லங் கேன்சர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். 2 வருஷம் கழிச்சு 1962 ஏஷியன் கேம்ஸ் நடக்குது, இங்கே ஜகார்த்தாவில் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1962 ஏஷியன் கேம்ஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே படுதோல்வி, கொரியாவோட ஆடி படுதோல்வி. அதுக்கப்புறமா ஒரு இந்தியன் டிப்ளமேட் வேறு இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ லைக் கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதோ கமெண்ட் சொல்லி அங்கே இருக்க இந்தோனேஷியன் மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. லைக் கோ பேக் இந்தியான்னு வேறு ஒரு சைடு இது போயிட்டுருக்கோம், ஹேட் கேம்பெயின் போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்தா இவருடைய லங் கேன்சர் வருஷாகி டீம்ஸை வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணோம், இன்ஜுரி அது இதுன்னு பயங்கர நெயில் பைட்டிங்காக இருக்குங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி மேக்ஸிமம் கதையை சொல்லிட்டேன், அதனால் வந்து ஹை மூமெண்ட்ஸை மட்டும் சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்லாமல் விடுறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுறாங்களா, மற்ற எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. திருப்பி எந்த சவுத் கொரியா கிட்ட தோற்றாங்களோ அதே சவுத் கொரியாவோட ஃபைனல் விளையாடுறாங்க. அப்போ வந்து லாக்கர் ரூமில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரஹீம் சாப் அப்போ திடீர்னு ஒரு பிளேயர் ஓடி வந்து கேப்டனை கூப்பிடுவான், கேப்டன் வாங்க அப்படின்னு பார்த்தா ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாப்புல ரஹீம். என்ன பண்ணுறானே புரியாது. அவங்க அப்பாவுக்குமே லங் கேன்சர் வந்தால் இறந்துருக்கும். ஸோ வந்து புரிஞ்சுப்பான், இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அப்படின்போது சொல்லுவான். ரஹீம் வந்து சொல்லுவார், யாருக்கிட்டே சொல்லாத அமைதியாரு அப்படின்ட்டு இருமலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பிளட் ஸ்டெயினை மறைச்சிட்டு உள்ளே வந்துட்டு சொல்லுவார். ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச். கேம் பற்றியோ இல்லை வந்து ரொம்ப மோட்டிவேஷனு, என்னால் முடியாததே எதுவுமே இல்லை அப்படி மாதிரி ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ஒரு இதமான ஒரு லெக்சராக இருக்கும். அது ஒரு இதமான ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். அதை கேட்கும்போது ஒரு ஒரு லைட் ஸ்மைலோட நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணோம். ஸோ இவங்கெல்லாம் மோட்டிவேட்டடாக விளையாடுறாங்க, மேட்சை ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அந்த மொமெண்ட், அந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இந்த ராய் வந்து இது ஸ்பாய்லர் தாங்க, பரவாயில்ல அதெல்லாம் நான் சொல்கிறேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ராய் வந்து பார்ப்பான், ஃபைனல்ஸுக்கு வந்தவொடனே பார்த்தா வெளியிலேருந்து பார்த்துருவான், இந்த ரஹீம் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு வரான், இந்த பிளேயர்ஸ்லாம் மோட்டிவேட்டாக விளையாடுறாங்க. அந்த ஸ்டேடியமில் நின்றுட்டு பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கும்போது இந்த ராயாலே எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கை தட்டி அப்படியே அந்த சுபாங்கரெல்லாம் கட்டி பிடிச்சி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எப்படின்னா இந்தியன் ஃபுட்பாலோட ட்ரையம்ப் மாதிரி காட்டுறான். யார் யாரெல்லாம் அவங்கள அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்களே வந்து டீமோட சக்ஸஸை பார்த்து கை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டமார்ஃபிக்கலாக இதை எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து இதோட முடியுது. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கோல்டு ஜெயிக்கிறதோட படம் முடியுது. படம் முடிஞ்சவொடனே போஸ்ட் கிரெடிட்டில் வந்து இந்த 50s to 60s விளையாடின இந்தியன் பிளேயர்ஸ் அவங்கள காட்டுவாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து உண்மையிலே வந்து விஷுவல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். மேட்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பொழந்து கட்டியிருப்பார், செம்ம மியூசிக். ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு மூவி. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு நீங்கள் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை இந்த பாட்காஸ்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.